ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். நீங்க பாத்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஓவர் தமிழ். நான் உங்கள் புவி. இப்போ ஹீரோ என்ன பண்றாரு, ஒரு கழுத்துல போட்டிருந்தாருல நெக்லஸ், அதை கழட்டி அந்த பையனுக்கு கொடுக்குறாரு. கொடுத்தது மட்டும் இல்லாம எப்பயுமே இந்த நெக்லஸ் நீ கழட்ட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸ் அவனுக்கு போட்டு விடுறாரு. போட்டு விட்டுட்டு அப்படியே அவர் வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்கும் போது அவர் மேல ஏதோ வந்து அடிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்துல நானே பயந்துட்டேங்க. பட் நம்ம ஹீரோயின் தான் கையில ஏதோ வச்சுக்கிட்டு அவர் மேல தெளிச்சிட்டு இருக்காங்க. நீ பாட்டு உன் நெக்லஸ கழட்டி கொடுக்குறியா, உனக்கு பேய் பிடிச்சிச்சுன்னா என்னடா பண்ணுவ அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்காக என்ன பண்றது, அந்த சின்ன பையன் பாவம் இல்லையா, அதனாலதான் நான் கொடுத்தா, வேற எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. சரி ஓகே, நீயும் போயிட்டு இந்த பேய் கூடவே கொடுத்தன பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவமா போய் கார்ல ஏறுறாங்க. நம்ம ஹீரோ பின்னாடியே கெஞ்சிக்கிட்டே போறாரு. அப்படியே சீனை கட் பண்ணா வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வராங்க. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். இது தப்பா சரியான்னு தெரியல. நீயும் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சின்ன வயசில் நடந்த ஸ்டோரியெல்லாம் சொல்கிறாங்க. என்கிட்ட வந்து ஒருத்தன் சண்டை போட்டுட்டு போனால் மறுநாள் பார்த்தா அவன் செத்து கிடக்குறான். அப்போ தான் எனக்கு தெரியுது என்னை சுற்றி ஏதோ ஒரு மர்மம் நடக்குது அப்படின்ட்டு. ஹீரோ என்ன சொல்றாரு, எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. நான் என்னுடைய 20 வருஷ வாழ்க்கையில நிறைய பேய ஓட்டியிருக்கேன். பட் எந்த பேயோடைய ஸ்டோரியும் எனக்கு தெரியாம இருந்தது. இப்போ ஹோயம் பூம் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் ஒரு பிளாஷ்பேக் இருக்கு அப்படின்ட்டு எனக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்றாங்க. ஹோயம் பூம் என்ன பண்றாரு, அந்த தாத்தா வயசான காலத்துல அந்த செடியெல்லாம் வெட்டிட்டு இருப்பாருல, அதே மாதிரியே ஹோயம் பூம் அங்க இருக்க செடியெல்லாம் வெட்டிட்டு இருக்காரு. ஆன்டியா அவங்க கூட வந்தவங்க என்ன பண்றாங்க, ஹோயம் பூம் பார்க்கதான் இப்படி டிப் டாப்பா இருப்பான், ஆனா அவன் இந்த மாதிரி தோட்டம் வேலை செய்யறதுக்காக லாக்கி அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு செம காண்டாயிருது. உடனே ஹோயம் பூமை தட்டி விட்டு, இங்க பாரு எல்லாரும் வந்திருக்காங்க, போய் கதவை தர அப்படின்னு சொல்றா. இப்ப செம்ம கோவத்துல நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்காங்க. பட் ஹீரோ கூலா என்ன பண்றாரு, ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வந்து ஹேய் சாப்பிட்றியா அப்படின்னு கேக்குறாரு. பாட்டி போனதுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹோயம் பூம் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை நான் கேள்விப்பட்டதே இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டோரி இல்லை, இப்பதான் எனக்கு ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, எல்லா கிரெடிட்ஸும் உனக்கு தான். ஏன் அப்படின்னா நீ தான் அந்த ஸ்டோரியை பத்தி சொல்லி அந்த பாட்டியை சந்தோஷப்படுத்திருக்க, ஸோ உனக்கு தான் எல்லா கிரெடிட்ஸும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, நேரா போயிட்டு அங்க இருக்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து 2 கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்துட்டு வந்து அவங்கிட்ட ஒன்று கொடுத்துட்டு இவகிட்ட ஒன்று கொடுத்துட்டு அப்படியே சேஸ் சொல்லி கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா கிரெடிட்ஸும் அவனுக்கு தான் சொல்லியிருப்பாள்ல, அதனால இந்த கூல்ட்ரிங்க்ஸ் தான் அவனுக்கு ட்ரீட்டாங்க. இதை பார்த்துட்டு ஹோயம் பூம் என்ன கேக்குறாரு, அடிப்பாவி கூல்ட்ரிங்க்ஸை கொடுத்து ஏமாத்திரையடி அப்படின்னு கேக்குறாரு. இப்ப அந்த பாட்டியும் அவரோட தம்பியும் அந்த வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டை விற்காம அவங்க அந்த வீட்டுல வசிக்கிறதுக்காக. இந்த பனி மழையோட அந்த வீட்டை பார்க்கும் போதே செம்ம அழகா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதெல்லாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. நம்ம வீடியோ பாக்குற நீங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பபாய்.